புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் கோர முகத்தை நாம் மறந்துவிட முடியாது. அப்போது போலி மாத்திரைகள் விற்பனை பெரும் ஊழலாக அரங்கேறியது. இதில் உச்சகட்ட துயரம் என்னவென்றால், இந்த போலி மாத்திரைகள் கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த கொள்ளை நடந்தபோது அப்போதைய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் ஊழலுக்கு துணை போனார். சுகாதாரத்துறையே கரைபடிந்திருந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு கர்ப்பிணிகளுக்கு வழங்கிய சத்து மாத்திரைகள், குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட விட்டமின் ஏ மருந்துகள் தரமற்று இருந்ததால் கர்ப்பிணிகள், குழந்தைகள் வாந்தி எடுத்து மயங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில், ஆனால் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பதவியேற்றவுடன் சுகாதாரத்துறை ஊழலை வேரறுக்க முடிவெடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. நமது தலைவர்கள் எந்த தாமதமுமின்றி துரிதமாக செயல்பட்டனர். இதன் விளைவே போலியான மாத்திரை குடோன்கள் சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டன. 500 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சீரிய நடவடிக்கையால் விஷ மாத்திரைகள் மக்களுக்கு கொண்டு செல்லப்படாமல் தடுக்கப்பட்டது. இதுதான் மக்களின் ஆரோக்கியம் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கும் ஊழல் நிறைந்த இண்டி கூட்டணி அரசுக்கும் உள்ள வித்தியாசம்.